One eternity later. Hi everyone, என் பேர் ஹரே கிருஷ்ணா. நான் ஒரு டேக்வாண்டோ ஸ்டேட் பிளேயர் அண்ட் கோச். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் ஸ்டேட் மேட்ச் இருக்குது. ஜஸ்ட் டு ஷோ அவுட் how a taekwondo player will prepare for the state match. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேருந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டேரெக்ட்லி இன்னும் கதைக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு கிரியேட்டின் அண்ட் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளாஸுக்கு கிளம்பியாச்சு. மசில் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சிங்லாம் பிஃபோர் ஃபைட் இதெல்லாம் நாங்கள் எப்போவுமே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுவோம். ஸ்ட்ரெச்சிங் ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் இந்த ஸ்ட்ரெச்சிங் ஃபாலோ பண்ணுறேன்னா, எனக்கு லோவர் பேக் மசில் பெயின் இருக்குது. ஸோ வித் வெயிட்டட் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். என்னோடய ஏஜ் 32. எப்படி ஒரு 32 இயர் ஓல்டு அத்லெட் தனியாக இருந்து எப்படி ஒர்க் அவுட் ஃபுட் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேட்ச் தேதி வரைக்கும் ரெகுலராக வீடியோ போடலான்னு இருக்கேன். டே பை டே வீடியோ. எஸ், டெஃபினெட்லி இந்த வீடியோ யாராவது வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது அந்த பிளான் இல்லை பாடியை ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் அப்படின்ற பிளானில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வெயிட் ரிடக்ஷன் பேஸில் இருக்கேன், இல்லைனா வெயிட் மெயின்டெனன்ஸ் பேஸில் இருப்பேன் இந்த என்டையர் மேட்ச். ஏன்னா எனக்கு கரெக்டாக தெரியல எந்த கேட்டகரியில் நான் விளையாட போகிறேன்ட்டு. பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. எவ்ரி வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு அரக்கோணம் நான் ட்ராவல் பண்ணுவேன். எதுக்காகனா ப்ராக்டிஸ் அண்ட் டீம் கோச் பண்ணுறதுக்காக. எவ்ரி வீக்கெண்ட் அட்லீஸ்ட் மாதத்தில் 3 வீக்கெண்ட் வந்து ட்ராவல் பண்ணிவிடுவேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. சாட்டர்டே அரக்கோணம் ரீச் ஆகிட்டு ஈவினிங் கிளாஸ் இருக்கும், ஈவினிங் ப்ராக்டிஸ், அப்புறம் சண்டே மார்னிங் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு 4 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது நம்ம ஊரில். அதில் அண்டர் ரிசர்வில் ஏறி கிளம்பி மறுபடியும் பெங்களூருக்கே வந்துடுவேன். இப்படி தான் போயிட்டுருக்கு நம்ம அத்லெட் வாழ்க்கை. இப்படியே நைட்டு 9:30க்கு ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் சனிக்கிழமை நான்வெஜ் சமைக்க மாட்டாங்க. அதனால் நம்ம பாய் கடைக்கு போயிட்டு அப்படியே பக்கடா ஒரு 200 கிராம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா சமைச்சு வச்ச சப்பாத்தி அண்டு பச்சை பயிறு குருமா ஏதோ செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே மாட்டேன். அப்படியே தான் ஃபுல் டயர்டு. மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். தஸ்விதானியா.